விமானப்படை வீரரும் சமூக சேவகருமான லயன் டேவிட் சந்திரமோகன் அவர்கள் நடந்து முடிந்த 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகம் சார்பில் 1000 விளக்கு தொகுதியில் வெற்றி பெற்ற சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகர் அவர்களை நேரில் சந்தித்து வாழ்த்து தெரிவித்தார். பின்னர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களையும் 1000 விளக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகர் அவர்களையும் கௌரவிக்கும் வகையில் வாழ்த்து மடல் கவிதையை அவர் முன்னே வாசித்தார். மக்கள் விரும்புவது அரசியல் மாற்றம், தலைவர் களைய வேண்டும் ஒரு மாற்றம், அனைவரும் அன்பு விரும்புவது இளைய தளபதியின் இணையிலா தோற்றம், படைக்க வேண்டும் அரசியல் வரலாற்றில் புதிய சாதனை, தலைவருக்கெல்லாம் நற்போதனை, அகற்ற வேண்டும் அன்பு மக்களின் வேதனை, இந்த ஆண்டு தேர்தலே இயற்கை பரிசோதனை, எண்ணி நகையாடுபவர்கள் துள்ளி துள்ளி விழ வேண்டும் இளைய தளபதி மணப்பார் மதுரை மல்லியாய், அரசியல் விளையாட்டில் ஆட்சி மாறுவதுடன் இளைய தளபதி முதல்வராவது கண்கொள்ளா காட்சி, தமிழ்நாட்டின் இவருக்கு ஈடு இணை யாரும் இல்லை என்று சரித்திரம் படைக்க வேண்டும், அருமையாய் ஒருமையாய் திறமையாய் செயல்படும் இவர் உள்த்திடுவார் வறுமை, மூவேந்தரான தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு இன்று அதல பாதாளத்தில் உள்ளது, எண்ணற்ற எதிர்க்கட்சிகள் கலக்கம் கொண்டு விளக்கம் இன்றி மன நெருக்கம், எது எப்படி இருப்பதும் இந்த ஆண்டு தேர்தல் சட்ட விதிகளின்படி நடந்தே ஆகும், கட்சிகள் பலர் தலைவர் பலர் ஆட்சி கட்டியில் அமரப்போவது விஜய் எனும் வெற்றி வேந்தன். இதற்கு 1000 விளக்கு சட்டமன்ற உறுப்பினர் JCT பிரபாகர் அவர்கள் லயன் டேவிட் சந்திரமோகன் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தார். நிகழ்ச்சியில் விஜயகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர்.